அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால் கூட்டம் இருக்குது. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம், இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதே போல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சையாக நிற்பேன். நிற்கட்டும், அவர் நிற்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. பண்ணுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாம் விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமாம், எதிரி அவர் கட்சியில் வரட்டுங்க. எதிரி கேமரா, திமுக எதிரி அவர் விஜய், அண்ணனுக்கு எதிரி விஜய். கண்டிப்பாக அதான் எதிரினா அரசியல் ரீதியாக அதை, மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதில் நிரந்தர எதிரி. ஏன்னா இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.